விஷச்சாராய மரண விவகாரம் தொடர்பாக பொதுநல மனு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் திரு ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். அந்த விசச்சாராயம் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுகனுடைய சட்டத்துறை செயலாளர் என்பவர் என்பவர் என்று நேற்று அவசர முறையீடு செய்திருந்தார். இந்த நிலையில் தான் அந்த வழக்கை ஒரு அவசர வழக்காக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதி கிருஷ்ணகுமார், நீதிபதி குமரேஷ் பாபு ஆகியோருடைய அமர்வு என்பது தெரிவித்திருந்தது. இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை என்பது இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் செல்வம் தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்து விட்டதாகவும் இறப்பு எண்ணிக்கை அதிகமாகவும் என்று குறிப்பிட்டார். ஏற்கனவே கடந்த 23 மரக்காணம் இது போல சம்பவம் நடந்துள்ளதாகவும் தற்போது நிலை நடந்துள்ளதாகவும் அவர் வாதிட்டார். 100க்கும் மேற்பட்டவரோட கண் பார்வை பறிபாகி உள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட தொகுதியினுடைய எம்எல்ஏ இது குறித்து சட்டமன்றத்தை குறிப்பிட்டதாகவும் இந்தியா முழுவதுமே இதனுடைய மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் போது அவர் தெரிவித்தார். மேலும் இது குறித்து என்ன நடவடிக்கைகள் குறித்து ஒரு விரிவான உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் நீதிபதிகள் இது தொடர்பாக தமிழக அரசிடம் சொன்னார்கள். அதாவது சட்டவிரோதமாக விற்பனை குறித்து பலமுறை தற்போது சிபிஐ என்ன பயன் என்ற கேள்வி முன்வைத்தார்கள். எடுக்கப்பட்டுள்ளது விசச்சாராய சம்பவத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற கேள்வி முன்வைத்தார்கள். அதாவது ஏற்கனவே விழுப்புரம் அதே போல அரக்கோணம் ஆகிய பகுதிகளில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற அந்த வார்த்தையும் முன்வைத்து அந்த கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் ராமன் பொதுநல வழக்கு என்று அரசியல் உள்நோக்கத்தோடு வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக மனுதாரர் சார்ந்த அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் போதே 2001ஆம் ஆண்டு புதுக்கோட்டையில விசச்சாராய மரணங்கள் நிகழ்ந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக கிட்டத்தட்ட 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் சம்பந்தப்பட்ட 16 போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று காலை நிலவரப்படி அதே 9 நிலவரப்படி 47 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளார்கள் என்றும் 117 பேர் சிகிச்சை பெற்றதாக அவர் சுட்டிக்காட்டினார். அவர்கள் 89 பேருடைய உடல்நிலை சீர் குறிப்பிட்டார். மீதமுள்ளவர்களுடைய நிலை இதற்காக இந்த தொடர்பாக 161 மருத்துவர்கள் முதலாக பணியமர்த்தப்பட்டு தீவிர கண்காணித்து கூடுதல் ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளார். அங்கு நியமிக்கப்பட்டு அவர்களும் கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டார். இது தொடர்பாக சட்டமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இன்னும் கைது நடவடிக்கை தொடரும் என்றும் அவர்கள் மீது குற்றம் செல்ல எடுக்கப்படும் என்றும் அவர் அது மட்டுமல்ல, விசச்சாராய மரண தடுப்பு தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதே போல கடந்த நிகழ்வுகள், அதாவது விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு நிகழ்வு குறித்தும், அதாவது விழுப்புரத்துல நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக அந்த 14 பேர் சாவுக்கு காரணமாக இருந்த 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அதுல 8 பேர் மீது குண்டாஸ் போடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இதற்கு பயன்படுத்த ஆந்திராவில் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 16 போலீஸ் அதிகாரிகள் கடந்த முறை அந்த விழுப்புரத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே விழுப்புரம் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீஸ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் சம்பவம் தொடர்பாக மேலும் 8 பேர் மீது அவர்கள் குண்டாசில் கிடைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும், மேலும் அது தொடர்பாக அனைத்து கிட்டத்தட்ட ஜிப்மர், கள்ளக்குறிச்சி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அனைத்து துறைகளுமே இதற்காக சுட்டிக்காட்டினார். இது குறித்து தான் விரிவான அறிக்கை ஓரிரு நாளில் தாக்கல் செய்வதாக விசாரணை புதன்கிழமை என்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து ஒரு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த விவகாரத்தில் நீதிபதிகள் என்னென்ன கேள்விகளை முன் வச்சாங்க, அதற்கு அரசு தரப்பிலிருந்து எந்த மாதிரியான விளக்கங்கள் அளிக்கப்பட்டன, அது பற்றிய தகவல்கள்? நீதிபதிகள் வைத்த முக்கியமான கேள்வி என்னவென்றால், கடந்த 2 முறை சம்பவம் நடைபெற்றுள்ளது, அதாவது விழுப்புரத்திலும் அரக்கோணத்திலும் நடைபெற்றுள்ளது, அதில் என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள், அதில் ஏன் நடவடிக்கை இல்லை என்ற கேள்விதான் முன்வைத்தார்கள். ஏன் இந்த ஓராண்டு காலமாக இந்த விசச்சாராயத்தை ஒழிக்க கடந்த ஓராண்டில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது அவர் முக்கியமான கேள்வியாக இருந்தது. மேலும் அந்த கள்ளக்குறிச்சியில விசச்சாராயம் தொடர்பாக ஏற்கனவே சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது என்றும் அந்த கேள்வியை முன்வைத்தார்கள். இதற்கு முன்பு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற கேள்வியெல்லாம் அவர்கள் அடுக்கடுக்காக முன்வைத்திருந்தார்கள். அதற்குத்தான் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் கடந்த சம்பவங்கள் குறித்தும் அதாவது விழுப்புரத்தில் நடைபெற்ற சம்பவத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அதில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள், எத்தனை பேர் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை ஏற்பட்டது என்ற விவரத்தையும், அதே போல செங்கல்பட்டு சம்பவத்தில் எத்தனை பேர் இறந்தார்கள், அதில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற அந்த விவரத்தையும் தெரிவித்தார். அந்த விவரங்களை எல்லாம் நீதிபதிகள் தற்போது பதிவு செய்த பின்புதான் தற்போது இது குறித்து ஒட்டுமொத்தமாக செங்கல்பட்டு, தற்போது இங்க கள்ளக்குறிச்சி, இந்த சம்பவங்களில் அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது ஒரு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார்கள்.
தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி திரு ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.